வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பேப்பரை வந்து காமிக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்ட ஒன்வேர்டு ரிவிஷனுக்குரிய கொஸ்டின் பேப்பர். இதில் 100 ஒன்வேர்டு இருக்குமா? சரியா? நீங்கள் புக் பேக் ஒன்வேர்டு எந்த அளவு படிச்சிருக்கீங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் ஒன்வேர்டும் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கவர்மெண்ட் நமக்கு கொஸ்டின் பேப்பர் கேட்கலாம், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எப்படி ஒன்வேர்டு வரலாம் இன்சைட்ல இருந்து அப்படின்ற ஒரு ஐடியாவையும் இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும். கிட்டத்தட்ட 16 ஒன்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் இன்சைட்ல இருந்து அதில் கேட்டிருக்காங்க. அதனால அது கவனமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் இங்கே ரீட் பண்ண போகிறது இல்லை, உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுறேன். நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? இதோட கூட என்னென்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் புக்கு இன்சைட் ஒன்வேர்டு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னும் கொஸ்டின் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து எப்படி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் புக்கு இன்சைட் ஒன்வேர்டில் தான் நமக்கு நிறையா மார்க் போகுது. கிட்டத்தட்ட 3 ஒன்வேர்டு, மேக்ஸிமம் 4 ஒன்வேர்டு, மினிமம் 3 ஒன்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் இன்சைட்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குரிய பிடிஎஃபை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். 12th வால்யூம் 1 வால்யூம் 2 புக் இன்சைட் ஒன்வேர்டு அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணி வாங்கிக்கலாம். அது என்ன ஏது டீட்டெயில் அப்படின்றத எங்களுடைய டீம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன்லேயும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது. யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க தங்கங்களா. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒன்வேர்டெல்லாம் படித்து முடிச்சுட்டு செக் பண்ண போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தூரம் ஞாபகம் இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்கு இன்சைடில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 ஒன்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. அதையும் சார் பார்த்துட்டேன். சார் நான் வந்து எழுதிட்டேன், இதனுடைய ஒன்வேர்டு ஆன்சர் நான் கரெக்டாக எப்படி செக் பண்ணுறது, நான் ஒன்றா தேதி பார்த்துக்கிட்டு லேட் ஆகும், அது எப்படி சார் நான் செக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அந்த ஒன்வேர்டுடைய ஆன்சர் ஏயா பியா சியா டியா அப்படின்றது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃப் அதுவும் என்ன பண்ணுறதுன்னா வாட்ஸ்அப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதனால் அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்கள் தங்கங்களா நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சேனல் என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூனிட் 11, யூனிட் 12, யூனிட் 13 இந்த 3 இருக்கக்கூடிய நேமிங் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் நல்லா படிக்கணும். அதுவும் உங்களுக்கு குயிக் ரிவிஷன் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப் வேணும்னாலும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஆல் நேமிங் ரியாக்ஷன் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்க முடியும். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ரைட், இந்த கொஸ்டின் இப்போ பாருங்கள் 15th ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஆன்சர் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா புக் இன்சைட்லேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு லெசன்லேருந்து புக் இன்சைடில் கிட்டத்தட்ட 6லேருந்து 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 16 புக் இன்சைட் கொஸ்டின் இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு. நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ரைட், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து தமிழ் இங்கிலீஷ் வருது, அதுக்கப்புறம் 3வது பரீட்சை உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வந்துடுது. சரிங்களா? இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது எப்படி படிச்சிருக்கீங்க, என்ன மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு அனலைஸ் உங்களுக்கு பண்ணியிருப்பீங்க. இன்னும் சுலபமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரைஸ் வைஸ் பண்ணி சார் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு யூனிட்லையும் சரி, மொத்த வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுலையும் சரி என்னென்ன யூசர்ஸ் கொஸ்டின்லாம் இருக்குது, என்ன டைப்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதே மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்குது, டிஃபரன்ஷியல் கொஸ்டின் என்னெல்லாம் இருக்குது, ஒய் கொஸ்டின் வாட் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதையும் நான் பிடிஎஃப் அவைலபிள் இருக்குது. அதை பிடிஎஃப் என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணுங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி வாங்குறது அப்படின்றத. ஸோ 75லேருந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கீங்க. இதில் நீங்கள் கெமிஸ்ட்ரி ஒன்வேர்டை பார்த்துட்டு இருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் தேவைப்படுறதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் கமெண்ட்டை பார்த்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஒன்வேர்டும் உங்கள் ரிவிஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இந்த ஒன்வேர்டை தாண்டி இன்னும் நீங்கள் ஒன்வேர்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த என்ன ஆகும் அப்படின்னா நம்ம விடக்கூடிய அந்த 1-2 மார்க்கையும் ஈஸியாக பிடிச்சி வச்சுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு மார்க் நம்ம முக்கியம், கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல கட் ஆஃப் இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம நல்ல காலேஜை வந்து பிடிக்க முடியும். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா
ஒன் வேர்டை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தயவு செய்து இந்த கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஓனாக எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் குறித்து வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த விதத்திலும் பிரயோஜனமாக இருக்காது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல் கெமிஸ்ட்ரி வித் மோகன் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதில் இதனுடைய ஆன்சர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துருங்க. வானா தங்கங்களா. நன்றி.